ஓம் ஆதி சத்குரு துணை. இறை இன்பம் குருகுலம். ருத்ரகாளி ஆன்மீக குருகுலம் மதுரை. தெய்வீக மாந்திரீகம் செய்ய தெய்வம் ஒன்று நம்மளோட நட்பாக இருக்க வேண்டும். இருந்தால் இந்த அஸ்தகர்மாங்கிற மாந்திரிக வித்தையை செய்ய முடியும். இந்த தெய்வ சித்துக்காக மூல வித்தை கருதான். இந்த கருன்னா என்னன்னு அதை தெரிஞ்சுங்க. கருனா எல்லாரும் ஏதோ பெருசாக கருனா பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இதுவரைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. கருங்கிறது அண்டத்திலிருந்து கிடைப்பதெல்லாம் கருதான். அண்டங்கிறது என்னன்னா ஒரு செடி அண்டம் தான், மனுஷ அண்டம் தான், மிருகமும் அண்டம் தான், ஒரு தேங்காய் அண்டம் தான், ஒரு எலுமிச்சம்பழம் அண்டம் தான். சரி, இதெல்லாம் இதுக்கு பேர்லாம் அண்டம். இந்த பூமியில எதெல்லாம் பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் அண்டம் தான். இப்ப நம்ம இந்த அண்டங்கிற பொருள் கொண்டு அதுல இருக்க அந்த அண்டத்துக்குள்ள சிவசக்தி எப்படி நம்மளுக்குள்ள சிவனும் சக்தியும் இருக்கிறதா நம்பப்படுறோமோ அதே மாதிரி எல்லா ஜீவராசியில் எல்லா மூலிகைகளும் எல்லா உயிரினத்திலும் அண்டங்கிற ஒரு இந்த சிவனும் சக்தி இணைஞ்சே இருப்பாங்க. இந்த சிவசக்தி நாதம் இந்து அப்படின்னு சொல்ற ரெண்டாக பிரித்து அதை வீரியப்படுத்தி திருப்பி ஒன்றாக இணைத்தால் பரிபூர்ண ஒரு பொருளாக மாறும். அதுல குருவை உருவாக்கி அந்த குரு மூலம் தைலம், மை, விபூதி போன்றவற்றை செய்ய முடியும். செஞ்சு அந்த துணையோடு நம்ம நட்பு கொள்ளும் என்ன தெய்வத்தை நட்பு கொள்ள நினைக்கிறோமோ அந்த தெய்வத்துக்கான மூலிகையை சேர்த்து அதோட சேர்த்து அதை கருவாக மாற்றப்படும். இதுவே சரியான கருமார்க்கம். 2 மூலிகை கறிக்கு சும்மா எடுத்து அப்படி மூலிகை கறிக்கு எண்ணெயை ஊற்றி அரைச்சி அதுக்கு வாசனை திரவியங்கள் கலந்து நெத்தியில் வச்சாவோ அதுக்கு ஒரு தெய்வத்துக்கு வச்சாலும் சாமி வராது. இந்த மூல வித்துங்கிற சொல்கிற இந்த அண்டத்துலேருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து திருப்பி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கு உயிர் உள்ள வல்லமை உள்ள ஒரு நம்மளோட ஜீவசத்தை கொடுத்து அதுக்கு உயிரை உண்டாக்கணும். அப்போ தான் அது முழு வல்லமை கொண்ட ஒரு கருவாக மாறும். இதுவே மை. இதுதான் கருமைன்னு சொல்கிறது. சரிங்களா? மிச்சம் எல்லாம் கொடுக்கும். மிச்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் மை கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்குங்க. அது பிறெல்லாம் பொய். மைங்கிறது இந்த மாதிரி பிரித்து முறையாக சேர்க்க தெரிஞ்ச ஒருத்தன் தான் சரியான மை வித்தக்காரன் அப்படின்னு சொல்லப்படும். இதை வச்சு எந்த தெய்வத்தையும் உருவாக்கல, எந்த தேவதையும் நம்ம சித்தி பண்ணலாம், எந்த தெய்வத்தோட நட்பு கொள்ளலாம், எந்த தேவதைகளாலும் நம்ம நட்பு கொள்ளலாம், ஆத்மாவும் நட்பு கொள்ளலாம். இப்படி நிறைய மார்க்கங்கள் உண்டு. இந்த நிறைய மார்க்கங்கள்ல இப்ப நம்ம கொடுக்க போறது தாய் அங்காளி. அவளே ருத்ரி, சித்தி மார்க்க பயிர். இந்த அங்காளி சித்தி பண்றதுனால என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, என்ன பண்ணலாம்? இந்த தாய் அங்காளியை வைத்து அசக்கரமா 8 வகை பிரயோகம், வசியம், மோகன, ஆகர்ஷணம், வித்வேசனம், ஸ்தம்பனம், பேதனம், உச்சாடனம், மாறணும் அப்படின்னு சொல்ற 8 வகை இந்த கலையில, மாந்திரிக கலையில முக்கியமா அங்க வைக்கிற இந்த 8 வித்தை தான். இந்த 8 வித்தையும் செய்யலாம் தாய் அங்காளி நட்பு கொண்டு. அடுத்து 18 வகை தோஷம் உண்டு. அந்த 18 வகை தோஷத்தையும் நம்ம கழிப்பு முறையில கழிப்பு கழிக்கலாம். 18 வகை தோஷங்கள் உண்டு. அது என்னங்கிறத உங்களுக்கு முழுசா விளக்கமா சொல்றேன். இன்னொரு பதிவில் அது முழுசா சொல்றேன். இந்த 18 வகை தோஷங்களை நீங்க பாவை முறையில கழிப்பு கழிக்கலாம். எதிரடி திருப்பி விடலாம். நம்ம செய்யப்பட்டவங்களுக்கு அந்த கழிப்புகளை யார் செஞ்சாங்களோ அவங்களே திரும்பி போகிற மாதிரி செய்யலாம். அதுக்கு பேர் எதிரேடுன்னு சொல்லுவோம். அந்த எதிரேடு முறையில் செய்யலாம். அதை கழிப்பும் கழிச்சு விட்டலாம், திருப்பியும் விடலாம், அதை வெட்டியும் முறிக்கலாம். சரிங்களா? அது சுத்தமாக செயலற்று போகிற முறையிலும் செய்யலாம். இது பாவை முறையில் செய்கிறது உண்டு, கழிப்பு கழிக்கிற முறையில் உண்டு. இது நிறைய மார்க்கங்கள் உண்டு. அது ஒவ்வொரு பயிற்சியாக உங்களுக்கு அதுக்கான உபாசனைகள், அதுக்கான வழிகாட்டுதல். இந்த அங்காளி சிதி மார்க்க பயிற்சியில் 18 வகை கிரக தோஷங்களுக்கு இதை அந்த தாய் அங்காளியை சிதி பண்ணுற 18 வகை தோஷம் போக தாய் அங்காளியை வச்சு அருள்வாக்கு சொல்லலாம், குறி சொல்லலாம். குறி மார்க்க மையம் இதுக்கு உண்டு. சரிங்க? அருள்வாக்கு, குறி சொல்கிறது, ஒருத்தவங்களை பார்த்தவொடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற அத்தனையும் சொல்கிற குறி மார்க்க பயிற்சிகளும் உண்டு. இதை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்தீங்கன்னா இது அத்தனையும் உங்களுக்கு சித்திக்கும். இதுக்கான பயிற்சி விவரம் என்னோட தனி அலையில் உங்களோட பற்றி முழு விவரங்களோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, உங்களோட முழு விவரம் ஃபோட்டோவோட என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஆண் பெண் பேதம் கிடையாது. உங்களுக்கான பயிற்சி நாள் எப்போது, எங்கே நடக்குது, இதுக்கு தட்சணை எவ்வளோ, என்னங்கிற விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னோட சேனலில் இது வரைக்கும் பார்த்து வந்திருக்கீங்க. நான் எப்படிப்பட்டவன், இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் கொடுக்குறது கிடையாது. என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வருது. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான இதுக்கான இந்த 18 வகை தோசை இதை பற்றி முழு விவரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.